விஜயகாந்த் நினைவு தினத்தையொட்டி அமைதி பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி பேரணி நடைபெற்று வருவதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் என்று காரணம் காட்டி தேமுதிகவின் அமைதி பேரணிக்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி பேரணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம் தாமரைக்கனி, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. மறைந்த தேமுதிகவின் நிறுவன தலைவர் விஜயகாந்த் நினைவு நாளை முன்னிட்டு கட்சியின் சார்பில் மௌன பேரணி நடத்துவதற்கு கட்சியின் சார்பில் முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக அரும்பாக்கக்கூடிய அந்த அம்பேத்கர் சிலையிலிருந்து கட்சி அலுவலகம் வரை இந்த பேரணியானது நடத்த திட்டமிடப்பட்டு காவல்துறையிடம் முறையான அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்த பிறகும் 20 நாளுக்கு பிறகு அந்த கடிதத்தில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அனுமதி மீறி தற்போது அந்த பேரணியானது தொடங்கி இருக்கிறது. அந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர்கள், அது போல துணை பொதுச் செயலாளர், அவருடைய விஜயகாந்தினுடைய மகன்கள் என அனைவருமே தற்பொழுது அந்த பேரணியில கலந்து கொண்டு நடந்து வருகிறார்கள். அந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் காவல்துறையிடம் ஒரு தள்ளுமுள்ளானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த பேரணிக்கு அனுமதி ஏற்கனவே மறுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில தற்போது அனுமதியை மீறி அந்த பேரணி நடைபெறுவதால் தற்போது தள்ளுமுள்ளானது காவல்துறையினருக்கும் தேமுதிக தொண்டர்களுக்கும் தற்போது அந்த தள்ளுமுள்ளானது நடைபெற்று வருகிறது. நம்ம அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. என்றால் ஒரு முக்கியமான சாலையாக பார்க்கப்படுவதுதான் இந்த பூந்தமல்லி சாலை. அதாவது காலை நேரங்களில் அதிகமான போக்குவரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சாலையாக இருக்கக்கூடிய இந்த பூந்தமல்லி சாலையில குறிப்பாக அருகாமையில் கோயம்பேடு பேருந்து நிலையம் என முக்கிய சந்திப்புகள் இந்த பகுதியில் இருப்பதால் இந்த பகுதியில் போக்குவரத்து ஏற்படும் என்ற காரணத்தினாலே காவல்துறை தரப்பில் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையிலும் தற்போது அனுமதியை மீறி தற்போது இந்த பேரணியானது தொடங்கி இருக்கிறது. பிரேமலதா, விஜயகாந்த், அது போல சுதீஷ், அது போல அவருடைய மகன்கள் பிரபாகரன் உள்ளிட்டவர் அந்த பேரணியை தலைமை தாங்கி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நம்ம அந்த காட்சியை பார்க்கும்போது தெரியும், அந்த பேரணி தொடர்பான பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பது, அவருடைய வாசகங்கள் குறிக்கப்பட்ட பேனர்கள் என ஏராளமான தொண்டர்கள் கருப்பு சட்டை அணிந்தும் அது போல கரை வேட்டி அணிந்தும் தற்போது அந்த பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே தடையை மீறி ஏற்கனவே பேரணி நடத்துவோம் என்று கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்போது தடையை மீறி தள்ளுமுள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று கூறி தற்போது அந்த பேரணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.